பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டாக கேட்கப்படுற கொஸ்டின்ஸில் திருக்குறள் சார்ந்த கவிதைகள், அது போக திருக்குறளுக்கு ஒரு சில பெயர்கள்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்கப்பா. ஸோ அதில் பார்த்துடலாம். இதில் பாருங்கள், இந்த திருக்குறள் சார்ந்த கவிதை, உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால், தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கவிஞர் அறிவுமதி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? உரையை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால், தந்தை தந்த தாய்ப்பால் அது முப்பால் அப்படின்னு சொன்னது அறிவுமதி. அடுத்து இந்த பாருங்கள், திருக்குறள் கதைகள் யார் அப்படின்னா கிருபானந்த வாரியார். திருக்குறள் தெளிவுரை வஉசி. திருக்குறள் விரிவுரை திருவிக்கா. அதாவது இந்த ஊசியில் நூலை கோர்க்கணும் அப்படின்னா கண்ணு தெளிவாக இருக்கணும். அப்போ தெளிவுரை வஉசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வஉ சிதம்பரனார். விரிவுரை சரிங்களா, திருவிக்கா சரிங்களாப்பா. திருக்குறள் விரிவுரை திருவிக்கா. திருக்குறள் தமிழ் மரபுரை ஈரா இளங்குமரனார். திருக்குறள் மரபுரை அப்படின்னா தேவநேய பாவனார். இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குறள் மரபுரைனா தேவநேய பாவனார். திருக்குறள் தமிழ் மரபுரை அப்படின்னா ஈரா இளங்குமரனார். அப்போ இந்த தமிழ்ன்ற வார்த்தை வந்தால் கூடுதலாக இனிஷியலும் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈரா இளங்குமரனார். அடுத்து திருக்குறள் நீதி இலக்கியம் திருநாவுக்கரசு. திருக்குறள் மெய்ப்பொருளுரை பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இது 10th புக்கில் இருக்கக்கூடிய கவிதைப்பா. 10th தமிழ் புக்கில் பழைய எடிஷன் புக்கில் இருக்கக்கூடிய கவிதை. ஸோ இதை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நன்றி.